வாடா. ஆமா மாமா என்னை வச்சிருக்கிறான், இவனை மாமான்னு கூப்பிடுறான். மானங்கட்ட பையல. என்ன என்ன கூப்பிடுற? என்ன வாடாங்கற? அப்புறம் என்ன இவன் பெரிய ஆளு புண்ணாக்கா? உனக்கு என்ன தம்பியா? எனக்கு தம்பியோ அண்ணனோ மாமனோ மச்சானோ பப்புனு எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் திருச்சி விஜி மேடையில் என்னன்னா என் காலுக்கு கீழே தான். நீ போட்டுட்டு போ, அதோட ஜீவ சமாதி. அந்த பாட்டை பாடினதானமா வருவாரு. என் மாப்பிள்ளைக்கு மரியாதையா நீ பாடுனீனா மத்த பப்புனுக்கு கூட மரியாதையா பாடுவேன். இவனை பார்த்தாலே பச்சை மலை அரைச்சி இதுல அப்புன மாதிரி இருக்கு. இவனுக்கு பாடவே மாட்டேன். இப்ப என் மாப்பிள்ளைய பார்த்தா உனக்கு எரியுது. படுத்துக்க பொசிஷன்ல பாரு, பெரிய ரங்கநாதர் பள்ளி கொட்ட மாதிரி. முகரைய பாரு, முகரைய. சாருமா வாங்க போ. டிஆர்எம் கம்பெனி தொழிலாளர் சார்பாக இங்கே டான்ஸாக நடித்து நம்மளை எல்லாரையும் மகிழ்த்து கொண்டிருக்கும் திருச்சியை சேர்ந்த விஜி எக்ஸ்பிரஸ் அவர்களுக்கு அன்பு உள்ளங்கள் 500 ரூபாய் அனுபவத்தை கௌரவப்படுத்துகிறார். நன்றி நன்றி. அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. நன்றிகள் தான். வணக்கம். வாடாடே, அட வர சொல்லுங்க, மணியாச்சு. நீ பாட்ட பாடுமா. சரி பாடுற இரு. கதை பாட்டு இருக்கு. கதை பாட்டு தானே பாடு. இவனுக்காகவே இந்த பாட்டு தயாரிச்சிருக்கேன். ஓஹோ என்னது? ஓஹோ எம்கேர போட்டுக்கிட்டு திருச்சி விஜி மேடையில ஓஹோ. இது எப்ப ஒழுங்கா பாட்ட பாடு, மரியாதை. இந்த பாட்டு இல்லம்மா. ஓஹோ ஆமாடா, பெரிய ஜானகிமா அப்படியே பாட்டை புலந்து கட்டிடுவேன். சரி நான் பாடுறேன், தலையெழுத்து வாசிங்க. புது ரோட்டுள்ளதான் கொஞ்சம் வாலி வைப்பா. புது ரோட்டுள்ளதான் ஒரு வீட்டுலதான் அப்பா மூடிட்டு அடிங்க. மியூசிக் 48 மியூசிக் கொத்தனார் மேனே அறா. புது ரோட்டுள்ளதான் தல் மேடை சாச்சி விட்டு தெண்டை காட்டா போறா அந்த திமிங்கலம் முண்டை. புது வீட்டுலதான் புது சங்கத்துலதான் பிளேட வச்சு கீறி விட்டுருவேன். நான் கத்தியை வச்சு சுரண்டி விட்டுருவேன். சுரண்டி விடு, பக்கு போட்டு எனக்கும் போட்டு விடு, மருந்து போட்டுக்குவோம். நான் குச்சியை வச்சு குத்தி குத்தி மோந்துவோம். நான் குச்சி இல்லாம விரல வச்சு குத்தி விடுவேன். விஜய் கண்டாலி மாலை பாடா ஆளு மேயற பாரு. நீ எல்லாம் ஒரு பப்புனு பேசுற. நேத்து ராத்திரி நாக்கு பட சொல்றாரு. முடியுமா? முடியாது, எனக்கு இருமை. சரியாயிரும். இருமை அப்படின்னு பார்த்தா திருச்சி எருமை. எருமை கிருமண்ட உருமாவை அழட்டி விடுவான்ட்டு. திருச்சி எருமை உன்னை போட்டு ஸ்டார்ட் போட்ட உருமை. நல்ல உரும்பு செய்டா. உருமை இல்ல டேய். நீ போடா பொட்ட வரைக்கும் பையன். நான் பேசலாம், என்ன நான் பேசினா உனக்கு பொத்துக்கிட்டு வருது. கையில அவுத்துட்டு அம்மனமா விட்டுருவேன். கட்டிக்கவா ஒட்டிக்கவா என்ன ஒன்ன மாதிரி நான் ஆயிட்டேன். கட்டி கம்பா கம்பா ஹவா ஹவா ஹே ஹவா புச்சுக்கு புச்சா ஹே ஹவா ஹே. அட வாசிச்சு தொலைங்க. அந்த பாட்டுக்கெல்லாம் இப்ப நான் அடிங்கடா, நீ அடி அடிங்கடா. ஹவா ஹவா ஹே ஹவா புச்சுக்கு புச்சா ஹே ஹவா ஹோலே ஜவரே தே தே பச்சா ஹே ஹிந்தி சா பச்சா ஹே ராமுலுக்கு புச்சா ஹே யாரு புச்சா ஹே வேறு புச்சா ஹே. விதியில எஞ்சாமி போகிறதா 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 ஜங்கமன போகிறதா. லம்பாடி முண்டை இது கராட்டமாக்க நோத்தாமலை சத்தியமா கராட்டமாடி. கரகாட்ட பாடவா தூக்கவா தூக்கவா. நீ மட்டும் அந்த பாவாடைய கலட்டு. இந்த மேடை இருந்தா என்ன செருப்பிட்டாடி. நீ தானே 70 கிலோ இருக்கணும். இன்னைக்கிட்ட பார்த்த மாதிரி இந்த முன்னாடி இருக்கவெல்லாம் மேடையெல்லாம் சாச்சு அந்த மைக் செட் பாக்ஸ்ல உன்னை தூக்கி வச்சு அடிச்சிருவாங்க. விஜி என்ன சொல்லு ராதா சொல்லு.
நாகரிகம் வேண்டும். நீ நாகரிகமா பேசு, நான் நாகரிகமா பேசுவேன். ஏன் தொடை 70 கிலோன்னு நீ என்ன தூக்கி பாத்தியா? கூட இருக்கிற ராஜாவுக்கு கூட தெரியாது. தொடை எவ்வளோ? உங்க தொடை எவ்வளோ? 17. அப்ப தூக்கு பார்ப்போம். இந்த பாத்துக்கோ. இது கருங்கல். தூக்குகள் கொண்டு வரல. எங்க சித்தப்பு பழனிட்ட சொல்லி நாளைக்கு ரசமட்டம் கொண்டு வருவேன். ரசமட்டம் கொண்டு வந்து உங்க கப்ளிங்ல வச்சு பார்ப்பேன். ஐ டோன்ட் கேர். கொஞ்சம் நீர் வெள்ள வச்சுனா ஓ நீர். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். செய் ஒன்று செத்து மடி. இந்த விருதங்காரன் செக்ஸா பேசுறேன். டேய் இவன் கூட சேராத. அரிப்படுத்த பயலாயிரு. ஏய் அரிப்பு இருமலாம் பேச கூடாது. உன் கம்பு கூட்ல தாலி கொசு ஊத்திய பொறுதி விட்டுவேன். பொசிக்கூட்டு போ. அது ரெவடி சக்காலத்திமா. நீ சரியான வீணா போன பயலா இருக்க. ஏய் உன்னை திருச்சில ஊரம் சொன்னாங்க. என்னன்னு? தங்கமத்த வில்லேன்னு. நீ என்ன தர்மாஸ் அடிலாம் அடிக்கிற? நீ என்ன ஒண்ணே தான் சொன்னாங்க. ஊரே நம்புது நீ நல்ல பையன் நல்ல பையன். ஊரே சொன்னாங்க என்னன்னு? ஒரு திருச்சி விஜி திருச்சி திருச்சி. நீ எதுக்கு எக்க வச்சுக்கிட்டு இருக்கப்ப? நிஜமா? ஐயா நாடகம் நடத்துற ஓனர் ஐயா ஒரு 1/2 மணி நேரம் லீவ் இருக்குமாயா? ஆமா. இங்க வர அவர் இதாயிட்டார். என்ன எல்லாம் கருப்பு கலர்ல நிக்குது? அவர் வந்து இது நித்திய கல்யாணம் ஆயிட்டார். ஓஹோ. இப்ப வந்து அவர் குஸ்தி ஆயிட்டார். என்ன நீ என்னை பேசலாம்? நீ என்னத்துக்கு பேசுன? என்னைய பேசாம திருச்சி விச்சி டான்ஸ்னா நான் பாட்டுக்கு தொழில பண்ணிட்டு எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வரவேற்கிறேன்னு சொல்லியிருப்பேன். என்ன எதுக்கு நீ மேடையில கழுவி ஊத்துற? அப்ப உன்னை ஊத்தாம போனா பேச பீத்தினி பையல. கழுவி ஊத்துறதுக்கு பெரிய செட்டிநாட்டு. ஆமா பெரிய நீ இவன் மத்த டான்ஸ்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுனே இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இழுத்து வச்சாரு. அப்ப நாளைக்கு உனக்கு டொங்காசுக்கு இல்லாம எனக்கு வேண்டாம். தம்பி கிட்ட போறாளா நானு? சரிங்கான்னு போகாத. அவன் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். மேல இருக்கா குருகுருன்னு பாக்குறாங்க. அவன் தான் லூசு பையன். இந்த ஒருத்தர் இருக்கேன் பாரு பெயின்ரு. அவனெல்லாம் கூட்டு வந்தேன்னு வையே. ரோமத்தை நீக்கிட்டு கட்டைக்கிட்டே அடி. பார்வையே சரியில்லை வந்ததுல இருந்து. தொல்லச்சிப்புட ராஸ்கல்ஸ். அவன் பேரு பிரகாஷ். அததான் நீ பிரகாசமா அதை பாத்துட்டு இருக்க. ஏன் பிரகாஷ்? அவன் உனக்கு பிரசவத்துக்கு ஒரு ஆச்சு. எனக்கு பிரசவம் புள்ள. அவன் தான் பிரகாஷ். கைதட்டலாம். கைதட்டி. ஏய் மண்டி ஓட வச்சிருவேன். ஏய் நான் மண்டி போடலாம் கவலைப்பட மாட்டேன். ஒன்ன மண்டி போட வச்சிருவேன். நன்றி. நான் உக்கி ஓட்டுருவேன். நான் அதை போடுவேன். நான் கொக்கி ஓட்டு இழுத்துருவேன். நான் இதை போட்டு ஏத்துவேன். ஏய் விஜய் மயிர். ஏய் விஜய்னு கூப்பிடாதடா. மரியாதையா பேசுடா. என்னடா? ஏய் ஒத்தா பிளேட் போடுறாடா. கிழிச்சுச்சா? ஓ விளம்பரத்த முண்டை. ஐயோ உள்ள வந்து திட்டுவானே. ஐயோ உண்மையிலே ரத்தம் வந்துருச்சு. மயிர் மாலை மேட ரத்த கால வாங்குது. ஒழுங்கா இருந்துக்கா. ஏய் வளைவு கிடையாதா? பஸ் ஸ்டாண்ட்ல பிப்பாயிட் அடிக்கிறோம் போல. ஏய் போடா கள்ளசாராய காச்சற மாதிரி நின்னுக்கிட்டு. ஏய் போடா. ஆட்ட போ. நீ போடுவியா? ஆள காமிடி. நீ ஆள காமி. ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். ரெண்டு பேருக்கு வரைக்கும். ஆமா. அப்ப மாத்தி நம்ம முடிஞ்சுக்கிற மாதிரி. ஏய் வாடிக்கிடி. ஏய் அப்ப வாடான்ற. என்னடா? விஜி. ஏய் நீ பெரியாளா? எல்லாம் கை தட்டினா நீ பெரியாளா? விஜி செங்கக்கல்ல எடுத்து உன் உதட நச்சு புடுவேன். நான் அந்த இதை எடுத்து உன் வாயில வச்சிருவேன். சேச்சி பக்கெட்டை வச்சு பின்னாடி தான். இது என்னடா தக்கலி கிணத்து வடி மாதிரி. ஒண்ணு இல்லாம சங்கமே பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமில. என்கிட்ட பேசணும் போல ஊரா இப்ப இல்ல. என்கிட்ட பேசணுங்க பூரா அட்ரஸ் தெரியாம அலையறாங்க. அவன் புருஷன்ட்ட படுத்துறக்கால. நீ போய் படுத்துக்கறா வாடா கடவனே. ஏய் உன் கொண்டைக்குள்ள தீய வச்சு விட்டுருவேன். நான் அதுல வச்சு பொசிக்கிடுவேன். ஏய் வித்தி என்னல? என்ன என்னண்ணே ஆட வேணாம்ட்டாங்களா? ஆளுக்கு 50 பிச்சை எடுத்துட்டு போக சொல்றேன். எங்கள் இருவருடைய ரொமான்ஸை பாராட்டி. என்ன பேருங்க? 6 பேரு சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணன் தானே. நெருங்குடா. ஓப்பா வேற மாதிரி வாயில வந்துடும். எங்க அண்ணன் நெருப்புடா சார்பாக இந்த தீப்பெட்டிக்கு 50 ரூபாயும் இந்த குச்சிக்கு 50 ரூபாயும் அளித்திருக்கிறார்கள். இந்த பணத்தை எங்கள் அண்ணன் மூத்தவர் கொடுத்த பணத்தை மற்றவர்கள் மாதிரி நான் வீண் செலவழிக்க மாட்டேன். ஆமா. இதோ 50 ரூபாய்க்கு சிட்டுக்குருவிலேயும் வாங்கி சாப்பிடணும். இந்தோ உள்வாங்கி பேங்குள்ளே போடு. இந்த கம்சே மண்டி பேர் என்ன? TRM கம்சமண்டி உறவுகள் சார்பாக எனக்கு 501 கொடுத்திருக்கிறார்கள். நல்ல இதயத்துக்கு நன்றி. மை ஸ்டூடெண்ட் கம்கியா. எவன்டா அவன் ஸ்டூடண்ட்ஸ்? நீயே ஒரு விளங்காதவன். உனக்கு ஒருத்தவங்க 2 பைய. விளங்காதவங்கள வேற சொல்லக்கூடாது. என்ன
முன்னேறு ஒழுங்கா போனாதான் பின்னேறு ஒழுக்கமா வரும். அது கிடையாது. நீயே சரியில்லையா? அப்ப உன்கிட்ட வந்துற 2 பையன் எப்படி இருப்பாங்க? ஏய் ஏய், தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். ஆனா இவங்க நம்மளே பாய்வாங்க. ஐயோ வந்திருக்காங்க ஏன்னா 2 பேருக்குமே 2.25 அறிவு தான். உள்ள உட்காந்தீங்களா 1000 கூல கும்பிடு போடுவாங்க. வாங்கடா மானங்கட்டாங்களா டேய். சீமா சமத்தி ராஜாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராஜி. சீம சரக்கி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. இதுல காட்டு. அதுதான் நீ பாத்தியா பூத கண்ணாடி அதுல பார்க்கும்போது யானை கப்பலிங் மாதிரியே தெரியுமே. அண்ணா கண்ணாடி வாங்குறீங்களா அண்ணா? என்னன்னா கண்ணாடி 150 ரூபா தான். உங்க முகரைய பாக்குறதுக்கு எதுக்கு நான் கண்ணாடி வாங்கணும்? பெருசா தெரியுது. இல்ல சிறுசா இருக்கிறத பெருசா காட்டும், பெருசா இருக்கிறது சிறுசா காட்டும். இது ஏற்கனவே பெருசா தான் இருக்கு. இது ஏற்கனவே எந்த தண்டி இருக்கு? நாம குனிஞ்சிக்கிட்டு பாரு. ஐயா அது வந்து குட்பால் இங்க 5:30க்கு விளையாடுவேன். நான் கூட இலவட்ட கல்லாக்கும் ஒரு தடவை தூக்கி பார்ப்பேன். கலட்டி வேணா உன் மூவரையில அடிச்சுக்கோ. அது தூக்கிட்டே 2 பேரும் கொண்டனாமல விழுந்து செத்து போனாங்க. கண்ணாடி வியாபாரம் விக்கிற எப்படி விக்கிற? ஏய் கண்ணாடி அடிக்காத. என்னடா போடா. ஏய் அவன் மனநோயாளி. போடாங்கறல்ல. விச்சி என்னடா? ஓசந்து. நான் உங்களை என்ன பண்ணேன்? அக்கான்லாம் பேச கூடாது. ஏய் அக்கான் தானடி சொன்னேன் அவனே. என்ன கண்ணாடிய பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்க? போடாங்கிட்டு. ஆனந்தராஜ் அத்தை. புண்ணா கை தட்ட பெரியாளா நீனு? அத்த வணக்கம் அத்த. நான் அப்படி சொல்லலக்கா. ஏக்கா நீங்களே இது பண்ணீங்கன்னா நான் எங்கக்கா போவேன்? நீ எங்கேயோ மண்டி ஓட்டு சூம்ப போ. ஏற்கனவே உனக்கு 16 இருக்கு. எங்கேயோ எனக்கு நீங்க வயிறை ஒரு தடவை புடுங்க மட்டும் போ. வாய்ப்பு கொடுங்கக்கா. வாய்ப்புடா. நான் சொல்லாட்டி எடுத்துருவேன். இழுச்சிருவ போ. ஏய் பொம்பளை என்னடி பண்றீங்க? தம்பி நீ பேசாம இருடா. இவன் ஆடுறா. இவன் அரிப்படுத்த முண்டை பயலா இருப்பேன் போல. போட்டுக்கிட்டு உயிரை வாங்குறேன். உனக்கு பொம்பளை கேட்டா இங்க தென்னை மட்டி எடுத்துட்டு வந்து வச்சு கொளுத்துங்கங்கற. விச்சி 2ஆம் புருஷனை ஏத்துக்கறியா? போக்கா கேமரா ஃபோக்கஸ். ஏக்கா போயிராதக்கா அமைக்கி போடுவாங்க. அட அமுக்குட்டு அவ்வளவுதானே ஆசை. அவன் பாட்டுக்கு இளநீ நினைச்சு ஸ்டாப் போட்டு உறிஞ்சு விட்டாங்க. ஆமா நீ போகாத பதியும் டயர் பட்டன் போல. இப்ப என்ன சொன்னீங்க? என்னடா? ஆறு என் சிங்கத்தை என்ன சொன்ன? ஏய் இந்த போடா வாடான்ல என்ன ஏங்கிற? விஜி மரியாதை முக்கியம். என்ன ஆளு பெருசா இருக்குன்னு சொல்லி ஆணவத்துல வச்சு முகரைய பார்த்து பேசுறாங்க. என் சிங்கத்துல பேசுறியா? அடியா குத்தாடி மாலை. சட்டையை கை என்ன மாமா குன்னிட்டிய? கை என்னடா? மாமா அத்தை ஏறி அடிங்கத்த. இல்ல இந்த வண்டி என்னால ஓட்ட முடியாது. அப்ப மூடிக்கிட்டு போ. 2வது வீட்லயே போலாமுங்க நத்த பெரிய வண்டியா வரைக்கும். இருக்கு. புடிச்சு புடு அப்படியே தெரியுமா? ஏய் விஜி புடிச்சு விடு. ஏன்னா அது நல்லா என்னத்த இருக்கு. நீ காளி இந்த முண்டை வயசுலயே பீத்துணி மாதிரி கிடக்கு. அது மழை நேரம் அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லன்னா அப்படியே நட்டுருவ. அத்தை ஏறி அடிங்கத்த. ஆனா பொம்பளை தேவையில்லாத பார்க்கிறேன். அதை சொல்லுங்க அத்தை. வேற ஆளா இருந்தா நேரம் நக்கிவியா? நடக்கிறதே வேற. அது என்னத்த பொம்பளை வந்தோன்னா ஒட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சுக்கிறதுக்கு. ஒத்துமையா இருப்பாங்க. பொள்ளாச்சி மலை ரோட்டுல ஒரு பொண்ண பாரு சோக்குல. என்னடா டெம்பிள் செட்டில மாவாட்டா கிரைண்டர் அவனும் இத பார்த்தே தான் விஜி வாசிக்கிறான். அவன் ஏற்கனவே பேசாம இரு. மருதும் வீணா போயிட்டானே. எனக்கு அதை என்ன வீணா போயிட்டா மயிறுமலை உடனே பைய குடிச்சவளு கொமட்டில இருக்க அவன் சேர்ந்திருக்கான் பாரு. என்கிட்ட இருக்கு ஆட்டடா. எங்க நீ ஆட்ட? ஏய் வாசி. அத்தை நீங்க ஆட்டுங்க அத்தை. வாசி, வாசி. பாட்டு ஏன்டா டீல தொட்டு திங்கிற வரிக்கி மாதிரி வச்சிருக்க? என்னடா ஆட்டுற? உனக்கு கிரைண்டர் 22 இன்ச்சியா இருக்கு, எனக்கு 3.5 இன்ச்சி. அப்ப எப்படி போ. முகரங்கள பாரு. என்ன ஏய் அந்த கால துப்புனே உள்ள விட்டுருவேன். உள்ள உட்றா. உட்றா பாப்பா. உட்றா. உட்றா. இந்த பிள்ளவத்தவன் போலதான் அந்த காலில் அந்த கருப்பு மணி ஓடுவா. ஏன் கேவலப்படுத்துற? வாமா 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 போன வாரம் தாமா. ஆமா ஆமா ஆமா. ஐயோ ஏன்டா மோவரைய எதுக்குள்ள விட்டுட்டு வந்த? அட
காடுக்குள்ள போயிட்டு வந்திருப்பானாட்டு இருக்கு. போய் அப்பா பிஸ்கட் வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுங்க, காலையில பள்ளிக்கூடம் இருக்கு. போங்க, பசு வந்துடும், போங்க போ. என்னம்மா என்ன ஏக்கிறத்தா? நீங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ஏச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கத்தா என்னத்த நம்ம நெடுந்தூரம் போக வேண்டாம். அப்ப பின்னாடி வா. ஏன் மாந்தோப்பு பின்னாடியே நாடகம் பேசுறேன், அங்கனே அறியலாம். இல்ல அவ்வளவு தூரம் போனா புருஷன் வந்துடும். எங்கன்னு வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, வைக்காமலே போகுறீங்க. ராசாவே ஏ ராசாவே. ஐயோ, கேமராமேன், யூடியூப் சேனல். ஐயோ, இவன் வாயை வைக்க துடிக்கிறானே, உன் வாய் பத்தாதுடா. தனி பழத்துல ஒரு கீத்து மட்டும் எனக்கு கொடுங்கக்கா. அங்க போகாதீங்க, மாமாட்ட வாங்க, இங்க ஒரு கழுத்திருப்பேன். என்ன உங்க சேவல் சண்டை குடுவீங்களா? வேற சேவட்ட கொத்து போட்டுருக்கு புண்ணா பக்கு. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா, அந்த கட்டுக்குள்ள நீங்க செய்தி சொல்லலாமா? போய் அம்மாட்ட பால் குடிங்க, அப்பா வரேன், போங்க. அம்மா எழுப்ப கூடாது, எழுப்பாம இது பண்ணணும், போங்க. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே. நானே 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 நன்னே தன்னே நானே நானே நன்னே. என்ன பண்ணீங்க இப்ப? குனி வைக்கிறாரா? எதுக்கு குனிய கூடாது? குனிஞ்சா காந்தும். தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே நானே நானே நன்னே. புரோட்டா கிரோட்டெல்லாம் அட்டு முடியும் பார்த்தா. வா ரொம்ப அது என்ன, வாத்தியாரே என்ன கூப்பிட்டதுல நீ என்னடா வாங்குற? அது என்னத்த ஒரு ஆட்டம் முடிஞ்சுன்னா சாணி ஓடுற மாடு மாதிரியே கச்சுக்கறா கச்சுக்கடா, உன் பொச்சுக்கறா. நல்லா கடிச்சுக்கோ. பாட்டு தான் வச்சு தலையிடக்கூடாது. லாலா கட்டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா மறையிருக்கிற கைய பாரம்மா, ஏய் இல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா. ஐயாவுக்கு குடை உடைக்க வர்றேன், ஒரு சுத்து சுத்துங்க மாமா. அது முகரையா, அது பேண்ட் சுத்தி போக முடியல, முண்டை விழுந்துருமா. போய் அந்த இது மேகியை சாப்பிடுங்க, அப்பா வர்றேன். எந்த வசனமும் பேசலையாடா. அது என்னங்கிற தங்கம்? அத்தை இருங்கத்த கொட்டகட்டில எறும்பு அடிச்சு போச்சு. எறும்பு கடிச்சு வீங்கிருச்சா? ஏத்த விஜி, நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? அந்த பப்புல ஆளு இம்புட்டுக்கானா இருக்கேன், பேச்சு அப்படி பேசுறியான்னு சொன்னேன். இப்ப நீ தோத்து போன. இவங்களை வச்சு எப்ப சமாளிக்கிற? எல்லாரும் கைதான். பப்புல ஒரு வார்த்தை கூட பேசல, அதனாலதான் ஒரு வாரமா அவனுக்கு ஊமை வேஷம் போட்டு. இன்னை எவனும் பேச முடியாது, எந்த பொம்பளை பேசினாலும் அவளை செருப்பிட்டு அடிப்பேன். அதான் பேசட்டுமே. எங்க பேசவே மாட்டேன். பேச சொல்லு. அத்தை ஊமை போட ஒரு போடு போடுங்க அத்தை. என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கா? என்னங்கிற தங்கம் இது உனக்கு ஏத்த சிங்கா? அண்ணா என்னண்ணா அந்த அக்கா என்னண்ணா அப்படி செய்யறாங்க, ஏமாத்துறாங்கண்ணா. நீ என்ன கடிக்கிற மாதிரி ஆடுற?
கடிக்க மாட்டேங்கா. போடா கடிக்கு பையல. பல்லு படாது, பல்லெல்லாம் அன்னைக்கு தீத்தி விட்டுட்டேன். பல்ல போட்டு நக்குவேன். போ. நானும் அப்படி இருந்தா அப்படின்னா ஒரு தடவை கூட இங்கே உட்காந்துருக்கலாம் தெரியும், யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் உங்கள் வயசில் நான் பொழந்து எடுப்பேன். நீங்கள் 2 சுத்துல இலைக்குதே, அப்போ ஓவரு அடிப்பு. சும்கு சிக்கா சும்கு சிக்கா சிக்கு சும்கு சிக்கா. எப்போ பார்த்தாலும் ட்ரம்ஸ் அடி அடிச்சுக்கிட்டு இருக்க. கக்க காக்கி கிங் கோகோ கக்க கே கோகோ கோகோ ஓகே கேக்கே. ஏகே சொல்ல. ஓகே. கக்க கா கக்க கா ஏகே கே கே. என்னடா மூலம் தள்ளிருச்சா? கயத்து முட்டாய் சுத்தி விளையாடுறாரு. அந்த முட்டாய் பெரிய முட்டாய் இது. ஏக்கா உண்மையிலே உன் மயனாத்தே இருக்கணும். என்னமோ தெரியல, எனக்கு ஆஸ்பத்திரியில புள்ளையே மாத்தி கொடுத்துட்டாங்களான்னு. உன் மயந்தே உனக்கு பிறந்தவன். எங்க கொடுத்து பால் குடிக்க சொல்லுவோம். கரெக்டா இருக்கா? ஒரு பெட்டாக்ஸ் அதே மாதிரி இருக்குவாரு. டேய் ஆமா, உடனே குனிஞ்சுக்கிட்டு பாரு, வாடை வந்துரும் போயிருங்கிட்டு. அத்தை நீங்க மோந்து வார்த்தை போமுத்த வாங்கத்த ஆனந்த அத்தை. வேளாங்கண்ணி என்னடா பாரு? என்ன என்ன வேளா கண்ணி கோவிலில ஏண்டி அத மறந்துட்டியா? இல்லை உங்கள் கிணத்துல எம்படி தண்ணி கிடக்கும் செக் பண்ணி பார்த்தேன். பரவாயில்லையா? அது என்னன்னா இவ்வளோ வேக்காட்டுலேயும் அது என்ன ஸ்ரீதரன் ஐயர் மாதிரி நக்கல் மயிலாட்டம். எதுக்கத்தான் என்னன்னா பயிர் புச்சுக்கவா வச்சுக்கவா? என்னை பாட விடு. பாடு பெரிய அப்படியே ஜேசுதாஸ் பொளந்துருவ. பாடுறா. அவ்வளவுதான். என்னைய கூட நீ 1000 பேசு. சரி, வயசு என்ன? அவனையா? ஒரு மரியாதை வேணும். ஏன் பெரிய ஆளாவன்? பெரிய ஆள் தான். போடா 2 பையனும் போங்கடா. ஓடா ஓடா அழிச்சா குதி உனைய தானே. என்ன அசால்ட்டா பேசிட்டு போறியே? உனையத்தான் கேட்குறா. அப்ப எதிர்த்து போனே என்னத்த? இல்லை இல்லை, இந்த மாடெல்லாம் நம்மளால மேய்க்க முடியாது. மூடிக்கிட்டு போ. விடுங்க, சோழநாத்தான் சாப்பிடு. 2 அறுத்து போட்டா பேசாம கிடக்கும். மாடு தும்முல முகம் இங்க இருக்கு, நீ இதே இல்லைங்க. நான் பெரிய மாடு குடி எப்பயுமே தும்முல தான் பார்ப்பேன். புடுறா புடுறா. ஜூம் பண்ணு. புடுறா புடுறா. கொம்ப புடுறா. ஓனர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஓன நக்குறா. நீ புடுறா. கேட்டுக்கிட்டு தான் முடிப்பேன் எதையுமே. புடுறா. அண்ணா லைட் அமர்த்தினேன். லைட் அடிப்பாடு. முதல்ல ஒரு நடக்கும். லைட் அடிப்பாடு. இல்லை எப்பயுமே நான் இருட்டில் பிடிச்சிட்டேன் பழக்கம். என்னை வாத்தியா நினைச்சியா இல்லை உன் மாமா நினைச்சேன்? இல்லை நான் ஒண்ணுமே செய்யல, நீ எல்லாமே செஞ்சிருக்கியா. கடைசியில் ஏன் தலையில தான் வந்து விழுகுது. ஒன்றும் செய்யலை. இன்னும் நான் தும்முல பிடிக்கவே இல்லை. புடுறா. பக்கத்துல தான் நிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், பிடிக்கணும். புடி. தமிழ் எப்படி பிடிக்கும் பிடிக்கணும்? இந்த இப்படி பிடிக்கணும். புடுறா. விஜய். நீ வந்து காம உணர்வு தூண்டுற. அப்புறம் அவனே பிடிப்பனா? சுப்பிரமணியிட்ட சொல்லி கொடுத்து உன்னை நெய்ய பூரா உன்னை சுப்பிரமணிய பிடிக்க சொல்றா. எம்பிஎஸ் எங்க? சுப்பிரமணிக்கு அப்படித்தானே இருக்கு. எம்பிஎஸ்வா எப்படி பிடிக்குன்னு சொன்னீங்க? இங்க பாரு, இங்க பாரு. இது மாடு, ஆ இது 2ம் கொம்பு. அப்படி புடி. அந்த அக்கா சொல்லுது. நீ நாடகத்துக்கே வேணா நத்தம் பஸ்ல ஏறி போயிரு மரியாதை. அது பாடிட்ட. பாடிட்டனா? சின்ன 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 சொன்னானா, சின்ன 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 சொன்னானா. கதிரேசன் ரைஸ் மில்ல இருந்து நத்தத்துக்கு அரிசி இறக்க வந்திருக்காரு. ஒரு மூட்டையை தூக்குகிறது. ஆமா, என் குடும்பத்துல சண்டையில தூடு. இதுங்க அண்ணன். இப்போ இது வந்து புதுசா கண்டுபிடிச்ச ரோபோ.
இப்போ ஒரு பட்டனை அமுக்குனா அரிசியை தூக்கிட்டு வரணும். இப்போ ஒரு பட்டனை அமுக்குனா அரிசியை கீழே ஓடும். சொல்றதுக்குள்ள கண்டாலி பண்ணி ரோபோ செய்யக்கூடாது. ஏன்னா சென்சார் பிரச்சனை. பேட்டரி இதாயிருச்சு. 2 கட்டை பேட்டரி, ஒரு கட்டை எரிஞ்சிருச்சு. இப்போ 2 பட்டன் நமக்குன்னா பைய தூக்கிட்டு ஓடும். அது மழை நேரத்துக்குனால சார்ஜ் இறங்கிச்சு. இப்போ என்ன நீங்க சொல்றது அப்புறம் கேட்கும், பவர்ஃபுல்லா ஏறிடுச்சு. உண்ட விழுந்து கொண்ட நம்ம அடிபடுது. அதனால பீவண்டு தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போறாரு ஐயா. கை தட்டலாம். நான் கூட 21 வருஷமா பாடி லாங்குவேஜ் பேசி சிரிக்க வச்சிருக்கேன். முத ஊமையா வந்துட்டு போறவனுக்கு இவ்வளவு சிரிப்புனா, அத்தை நீங்க என்னத்த எப்ப பார்த்தாலும் சந்திரமதி மாதிரி. நானு நீங்க சத்தியமா சொல்றேன், என்ன சொல்ல விடு. சொல்லு சத்தியமா சொல்றேன், என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன். ஆடுறேன், பாடுறேன், பேசுறேன், விழுந்துக்கிட்டு நக்க கூட செய்யறேன். ஆனா பருப்பு வேகல. அவன் ஊம்பியாத்தே வர்றேன். ஊமையா வர்றேன். சும்மாறா அவன் அறடா ஒரு அற நாடகத்தை கருத்து போடுவான். என்னத்த ஆனா அவன் ஊமையா வர்றேன். அவனை பார்த்தா இது பண்றீங்க நீங்க. நான் ஒரு போடு படுத்த வட்ட நிலவு போல ஏசனக்காங்கொட்டு கூட அடிவடிவான வடிவழகி ஏசனக்காங்கொட்டு கூட முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுதுடா. அத்தை ஒன் நிலைமை இந்த அளவுக்கு ஊறிட்டு போயிருச்சா. நானும் எவ்வி இழுத்து பார்க்க என்னடா ஓட்ட தெரியும். காளி மயிர் பேசுனா நல்லா பேசுவேன். இப்பயே செயல்பாடு இல்லையாடா உனக்கு? இந்திய ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. பாரத் மாதா கே. ஆய் வந்துருச்சு. அதான் போயிட்டு வர்றான்னு கேட்கணும். என்ன சொன்னாலும் கேட்பேன். சபைக்கு வணக்கம் சொல்லு. 2 கைட்ட கும்பிடணும் முண்டை. அந்த அக்காவை தொடு. கை உன்னை ஏதாவது செஞ்சா நல்ல அந்த அக்காவை ஒரு கும்பு ஒண்ணு. கும்புனா மண்டை கிடையாது. அவன் ஏதாவது செய்ய ராமு என்னன்னு தெரியல முண்டைக்கு. அதே ஒரு குதிப்போம் இல்லாட்டா அடிப்பேன்ட்டு குதிச்சிருச்சு. ரிபோர்ட் விடு. இது தேவையான உனக்கு? நான் தான் மறைய வச்சேன். கை தட்டலாம். எப்படி தப்பிச்சுக்கிட்டியா? அவன் சொன்னதை பாரு. போடா, நீ கொடுக்குற 300 ரூபாய்க்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். அவ்வளவுதான் உனக்கு சம்பளமா? என்ன பெரிய கோவம் வளர்ந்து வரையிலையே. என்னடா கோவம்? அவன் கொடுக்குற 300 ரூபாய்க்கு ஊமையா வந்து நடிச்சிருக்கா. ஊமையா போந்தேன்னு சொன்னியா. மறுபடியும் அங்கிட்டு சுத்து இங்கிட்டு சுத்துன்னு அதை சொல்லி கொடுக்கவே இல்லைங்க. சுத்த சொல்றியான். எப்படி சுத்துறது? அவன் பேசாதான் வாத்தியாருடா அவன். நான் பேசலாம், நீ பேசக்கூடாது. ஏன்னா பப்புல ஊமையா வந்துட்டு ஊமையா போறேன்னு சொல்லிடுவாங்க. உன் வாயால ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்ட ஆடு. பாடுங்க மாமா. பாலமேடு அங்கு மாமா. கை தட்டுங்க. பப்புளு பாட போறான். பாட போறேன். ஒரு பாட்டு பாடுங்க மாமா. ஜேசுதாஸ் வாய்ஸ் அப்படியே இருக்கும். ஹலோ 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 நாளா புளிக்குதான் சொல்ல சொல்லுங்க. என்னங்குற தங்கம் இது
இந்த நாடகம் என்னைக்கு முடியும்? தீபாவளி முதல் நாள் தவணை முறையில பாடுறானே. செருப்பு அடிச்சு விடுவேன். இதுல பாடு. இப்படி பாடணும் மாமா. ஏ என்னங்கிற தங்கம் இது உனக்கு ஏத்த சிங்கம். அப்படி பாடு. நீங்க ரைம் சொல்லுங்க மாமா. ஏ என்னங்குற தங்க இது உனக்கு ஏத்த சிங்க நான் போனா புரிச்சு அடிப்பாங்க. ஒரு குத்து மதிப்பு அடிங்க மாமா. பழனி மாமா. இந்த அகராதி மாதிரி தானே உனக்கு ஊமையா வர சொன்னேன். ஏண்டா ஆட சொன்னா முகரையில கொண்டாந்து உதைக்கிறான். காலை தூக்கி ஆட்டம். என்ன காலை தூக்கிடா போறா? ஒழுங்காடுறா. எங்க குடும்ப ஆட்டம். முகரைய பாரு முகரைய. ஐயா என்னங்கய்யா சென்னமாடு மாதிரி தூக்குறீங்க. லேசா தூக்குங்க. பாலமேடு அங்குமா. ஒழுங்காடுறா. தூக்குங்க. பச்சை மண்ண பாலியல் வன்கொடுமையா? என்ன உனக்கு நேரத்துல ஓரின சேர்க்க? மைசாசுர அரக்கன் தொலைந்த தாயே மகமாய் இதோ 7 கரகத்தை ஒண்ணு சேர்க்க. மைசாசுரனா காமாசுரனா? முகரைய பாரு போற ஆடுறானா காலை முகரையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு. எந்திரா. சேட்டை என்கிட்ட பண்ண பப்புளு அறுத்து விடுவேன். அறுக்கிற மணிக்கு அங்க ஒண்ணும் இல்ல. இன்னும் முளைக்கவே இல்லையா? ஏன் லேசா உரத்தை போட்டு விடுவேன். ஏங்க அது என்ன சொர விதையா? டேய் அமைதியா உம்முனே இருங்க அத்தை. ஆடியன்ஸை பாருங்க அத்தை. ஆனந்தி அத்தையா அவங்க? முறி எங்கன்னு இருக்கேன். அது முனுசாமி. வாங்க ஆண்டி. வரேன்டா பேராண்டி. ஒட்டி வா. போங்க. சொல்லியா சீக்கிரம் மணி ஆச்சு. அப்படி போகாத, நரம் பந்து போகும். மெதுவா போகணும். நீ எதுக்கு பிடிக்கிற? நான் நைவா பிடிப்பேன். ஏய் லூசு, உனக்கு அக்கா வேணும். அக்காண்டா என்ன செய்யுது? இல்ல என்ன பஸ்ல படிக்கட்டில் தொத்திக்கிட்டு இருக்கும்போது இடம் இல்லாம நிப்பாங்க. அவருக்கு ஒரு வடி விடுங்க மாமா. அத்தை ஏத்தா அப்படி போய் அவனுக்கு மூடு ஏற்றி விடுறிய. அப்புறம் அடிச்சுதா என்ன? அதெல்லாம் செய்யாத, ரொம்ப கூசணும் ஜோஜி. கிளம்பல ஆய் வருதா? போய் இரு, அப்பா லைட் எடுத்து தண்ணி விட்டு வரேன். போ உன்னைய சிந்திரியும். அப்புறம் அந்த சிந்திரியா சிந்தி விஜய் நீ ஒன்னா தானே தெரியுது. உங்க மயனாக்காவே அதாக்கா உங்களை மாதிரி சூப்பரா இருக்கேன். ஆனந்த் இந்த கவுச்சி மயிரெல்லாம் பேசுவேன். விஜய் உனக்காக நான் சூட்ட தணிக்கிற தென்னை மரமா இருப்பேன். அந்த தென்னை மரத்துல நான் இளநியா இருப்பேன். இல்ல வாய் திறந்து பேசலாம். அந்த இளநியை நான் குடிப்பேன். வசனத்துல தீய பொருதி வைக்க. உனக்காக நான் கட்டுற ஆலப்புழாக்கா இருப்பேன். அந்த ஆலப்புழாக்குல சல்லியா நான் இருப்பேன். அதுல சிமெண்டா இருந்து நான் வீடு கட்டுவேன். நான் இடிச்சு விட்டு போயிடுவேன். விஜய் காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க. நான் உனக்காக கண்ணை கொடுப்பேன். நீங்க சரிவாம சொல்லுடா விஜி. அவன் கண்ணைத்தான் கொடுப்பான். நான் சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். அவன் சீக்கு ஒட்டிக்கிருச்சு. எதை கொடுப்ப? உனக்காக என் இதவே கொடுப்பேன். வசனம் தெரியாட்டா பொத்திக்கிட்டு இதை கொடுப்பேன். நீங்க ஏன்டா எதுவுமே இல்ல. அப்ப நான் கொடுப்பேன். அப்புறம் கிடைக்காம பாலை குடிங்க. அத்தை டைலாக் அடிச்சு விட்டேன். உனக்காக நான் காம்பா இருப்பேன். காம்பா இருப்பேன். நீங்க அந்த காம்புல ஒன்னா இருப்பாங்க. பொம்பளை விஷயத்தை மட்டும் அடிச்சுக்குவாங்க. விஜய் நிலா ஏன் தெரியுமா வட்டமா இருக்கு? அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீ சதுரமா ஆயிடக்கூடாதுன்னு உனக்காக வட்டமா இருக்கு. அதே போல சூரியன் எதற்காக வட்டமா இருக்கு தெரியுமா? உண்மையாவே சொல்றேன், சத்தியமா சொல்றேன். அவன் படுத்துட்டான். அவன் ஜீவசமாதி அடைஞ்சிட்டான். படுத்துரும் அவ்வளவுதான்.
மற்றவங்க மாதிரி வீடு கட்டுவேன் அதை கட்டுவேன்னு சொல்ல மாட்டேன். நான் உனக்காக நீ வாங்கின லோனை கட்டுவேன். அவன் லோனை கட்டுவேன், நான் ஒன்னேவே கட்டிடுவேன். நீங்க அதுக்கோசரம் சொல்லி கொடுக்கல நீங்க. பொத்து விஜி ஐ லவ். அது வா நம சிவாய. ஏய் ஐ லவ் யூ விஜி. இவங்க ரெண்டு பேரும் நான் பாட்டு பாடும்போது நான் இந்த ஆங்கில் நின்று பாடுவேன். சரி. அவங்க ஓ ஆங்கில சட்டையை கழட்ட பார்ப்பேன். ஐயோ நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன். நீ கவனமா இருக்க. ஆஹா. எனக்காக பத்தினியா வாழ்வியா? கண்டிப்பா ஒரு சொல் ஒரு வாசகியா வாழ்வேன். ஐயோ ஒரு பத்தினியை சந்தேகப்பட்டேன். சரி. எப்படி தெரியுமா காதல்? ம். ஐயா பாட்டு தாங்க ட்ரே சைக்கிள் மாதிரி உட்காந்துட்டீங்களா? செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு சேர்ந்து கட்டம் பாடாதையா. ஹலோ 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 ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. இது முடிஞ்சோடனே இன்னொரு பப்புன் டான்ஸ் வருவாங்க. கோடாங்கி சீனு தான் பயங்கர காமெடியா இருக்கும். சத்தியமா உண்மையா இவன் படுத்துட்டாங்களா சொல்லிட்டு. தம்பி என்ன சரக்குன்னு ஒரு அட்டையில எழுதி வாங்க. 10 மணிலேருந்து இத்தனை இறங்கலடா, என்ன சரக்கு? சுனோவா? ஆ சுனோ சத்தியமா உண்மையா? நான் சொன்னது பழிச்சிருச்சாடா. மெதுவா செய்யவா? உண்மையிலேயே அதுதான் தெய்வம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியும் அதுல நான் விழுவேன், தகரத்தை போடுங்கடான்னு சொல்லியிருக்கு. ஐயா அந்த இளநீ இவன் தலையில விழு. உண்மையாக சத்தியமாக செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு தெரிக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துண்டிப்போம் அடங்குதில்லை. செவ்வரணி தோட்டத்திலே எந்த ஊர்ல பொம்மை சிலை நெளிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவன் பரவாயில்ல, இந்த அக்கா ஏ நத்தத்துல இப்படி ஒரு பொம்மையை பார்த்துருக்கேன்டா லேடிஸ் ஜவுளி கடையில. இப்ப அதை நகலை வைக்கவா? எங்க உண்மையிலே நீங்க சிலையா நிக்கணும், நான் 500 ரூபா தரேன். சிரிக்காம அடுத்த ரவுண்டு போ. இங்க தள்ளிக்குவேன். சிலை உடம்பு சிலையா இருக்கு, அந்த வசுறு மட்டும் வயிறு மட்டும் என்ன சின்ன பிரச்சாலி மாதிரி போயிட்டு. இது வந்து இளம்பு சிலை. இளம்பு சிலையா? நீ பொத்து கதவை திறக்கிறாங்க. தெடிக்கட்டும் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு தெடிக்கட்டும் பாடதையா ராதா மனசு. உதுத்த முண்டை நடிப்பு சுட்டு போட்டாலும் உனக்கு வருமா? திருச்ச முண்டை இந்தா வாத்தியா கரண்ட் புல்லு உரிக்கிறாரு. எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி நிக்கிறேன்னு பாக்குறேன். முண்டைக்கு அந்த காலு குதிங்கால ஆட்டம் கொடுத்துருச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இந்த கண்ணை பள்ளிக்கூடம் போகும்போது எடுத்த படம். இந்த சிலையை நகட்டன அவ்வளோதானே. இலை என் கூட இருக்காங்க. இந்த பிச்சைக்கார பிள்ளை பற்றி எனக்கு தெரியாதா?
இங்கே வர தங்க காசை தம்பி தம்பி தங்க காசு இருந்துச்சுன்னா அது ஒன்னே பாஞ்சு எடுத்திருக்கேன். கொட்டுகிற அருவியில்லை குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையில்லை பசிக்குது மனசினிலே. ஆனந்தி ரேடியோ குஜராத்தின் போகும்போது அங்கே போய் இருந்தவர்கள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு செங்காடு ஊத்துட்டோ. அங்கிட்டு டூம் லைட் பவரா ஏக்கா ஏக்கா ரொம்ப நடிக்காதக்கா. எந்த ஊர்ல பொம்மை உமுறை குடிச்சிட்டு கொட்டுகிற அருவி கொட்டுகிற அருவியில்லை குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையில்லை பசிக்குது மனதினில்லை பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நிதானே சுவரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு தெடிக்கட்டும் பாடுதைமா இந்த மனசு. அந்த பொம்மை மட்டும் என்ன பாண்டி வேலை சேவல் அறுத்தது மாதிரி இருந்தா சூப்பர். எங்க அக்கா அவர் கைதட்ட கொடுக்கலாம். உண்மையிலேயே இந்த லேடிஸ் பொம்மை ஜவுளி கடையில் அப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கும். ரொம்ப நடிக்காதடி அரைஞ்சூரி. சரி 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 என்னப்பா நீ இந்த ஓரத்திலேயே வீட்டுக்கு போறது நல்லது. குறும்பு தெரிச்சு போவேன் நாடத்தை கருத்துக்கிட்டே ஒண்ணுக்கு இருந்து ஒண்ணுக்கொண்ணு அனிருத்து இருப்பான். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம். உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா. அருமையான ஸ்டில்ரா. ஆமா சேரு கம்பெனி விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. நாய் தம்பி நீங்க என்ன போய் எதுல போய் முட்டு கொடுக்குறிய? ஆனா அக்கா அந்த நேரம் ஒரு குசை போட்டிருந்தேன்னு வை செத்துருப்பேன் மறந்துட்டேன். அதோட அந்த லோனை வாங்கியிருப்பேன். லோனா அது இல்லை இது எல்ஐசியாடா அது இங்க வந்து தப்பு இவன் போக மாட்டேன் போல இங்கிட்டு இங்கிட்டும் போறேன் பெரிய என்னமோ சத்தியமா சொல்றேன் உண்மையா சொல்றேன்ட்டேன் எதுவுமே சொல்லல. என்ன மைக்கு இப்படி இருக்கு? செவ்வரளி தோட்டத்தில ஒன்னு நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே இல்லை சத்தி முத்தி பார்க்கையிலே மலை உச்சியில மூத்த என் பிச்சி பூ எங்க.
கொடுத்து வச்சேன் தாலி எதுல அண்டை கொடுத்து நிக்கிறேன் பாருங்க ஏன்னா கூதி மயன் தம்பி நீங்க எப்ப பார்த்தாலும் விரல அடிச்சு விட்டு மணிக்கு அம்மா மயன் எல்கேஜி சேர்க்க போறாங்க சிலை ஆயிட்டாங்க 2 பேத்துக்கு ஆகி வருது இல்ல பாரு 2 பேத்தையும் கிளப்புறேன் பாரு உண்மையிலே சிலைக்கு பிறந்தவனா என்னடா உன் காதலை சொல்லு தாயே மகமாய் 100 வருஷம் இந்த ராதாவு விஜயதா பெரு விளங்க எங்க வாழணும் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க பெருவிலங்க இங்கு வாழணும் சோழ வனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல பொண்ணு புள்ள நீ கையில கண்ணு வேணும் மொத்தத்துல கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் 100 வருஷம் நம்ம எம் யாரு அன்பாலையோ எப்பொழுதும் நாங்க வாழணும் புருஷன் பொஞ்சாதி பொறுத்தந்தா வேணும் பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும் அமைஞ்சா அது போல கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாழு தனியாளா நின்னு முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும் மனசை ஏத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வாழு உனக்கு தகுந்தபடி உனக்கு சிறந்தபடி நினைச்சா ஊரறிய மாலை கட்டி போடு சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் வந்தாலும் அட உள்ள 2 ஓட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும் 100 வருஷம் 100 வருஷம் நம்ம எம் யாரு அன்பாலையோ எப்பொழுதும் சந்தோஷமா வாழணும் உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு தெருவில் அசைஞ்சாடும் திருவாரூர் தேரு ஓம குச்சி போல புடிச்சாரு தாரம் தாங்கி அணைச்சாக்க தாங்காது பாரம் இவரு 7 அடி நடக்கும் 7 அடி நிலவை நின்னுக்கிட்டு தொட்டுடுவார் நாடி மனைவி கொள்ளடி உயரம் 100 அடி இருந்தும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணுவோம் நெட்ட மாட்டு வண்டி வரும்போது நட்ட குட்ட என்று கிடையாது இந்த ஒட்டகம் தான் கட்டிக்கொள்ள குட்ட வந்த புடிச்சான் 100 வருஷம் 100 வருஷம் நம்ம எம் யாரு அன்பாலையோ எப்பொழுதும் இங்கே வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் ஒண்ணுக்கொண்ணு பக்கத்துல பொண்ணு உள்ள நீ கையில கண்ணு வாடும் மொத்தத்துல கட்டழக அம்மாடிங்க சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுங்க பெரு விளங்க எங்க வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் TRM காய்கறி கமிஷன் மண்டி சார்பாக 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அடுத்தவர் பப்புன் டான்ஸ் வருவாங்க. அவங்களுடைய திறமையை நீங்கள் ரசிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. பசி என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது, கலையும் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆதரவு கொடுங்க. இப்போ வந்துடுறேன், கோடாயம் கெட்ட போட்டு வந்துடுறேன், போயிடக்கூடாது. சத்தியமாக உண்மையா இவன் கொட்டையை பிடிச்சாலும் போக மாட்டான்டா.